ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் எஃப்ஜிஆர் கேமிங் ஒயிட்டி பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வழக்கம் போல் ஃப்ரீ ஃபயரில் ஒரு கிளாஷ் ஸ்குவாடு ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரே ஒரு ரேங்க்டு மேட்ச் வைக்க மாட்டேன், 2 ரேங்க்டு மேட்சும் ஒரே வீடியோவில் கஷ்டப்பட்டு போட்டு எடுத்தேன். ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு 2 ரேங்க்டு மேட்சும் ஒட்டுக்காக போட மாட்டேன். என் ஃபோன் வந்து பயங்கர ஹீட் ஆகும், திடீர்னு வெஞ்சிருமா கூட பயமாக இருக்கும். அதுக்கான தீர்வு தான் ஒரு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் 3 நிமிஷத்துக்கு சம்திங். அந்த வீடியோ சொல்லியிருப்பேன் என்ன பண்ணியிருந்தேன்ட்டு. அது வச்சு இதோ மேனேஜர்லாம் அது வச்சா கூட போக மாட்டேங்குது. சாதாரண இது தானே, அதனால் ஹீட்டு போக மாட்டேங்குது. எங்கள் அம்மா அப்பாவோட தயிர் பேக்கெட் வாங்கிட்டு வர வாக்குவாதம் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக போச்சு. அதனால் கன்று கூட டக்குன்னு வாங்க முடியல கைஸ். அப்புறம் ஸ்கைட் எடுத்துடலாம், ஸ்கைட் எடுத்துகிட்டு போய் மாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்கள் என்ன நடந்துச்சுன்ட்டு. இவன் அதுக்கு மேலே மோசம். நான் உட்காந்து அடிச்சுக்கிட்டே இந்த கிட்ட வந்தால் பயம் கொடுத்துற மாதிரியே கிட்ட வந்தால் நான் அடிச்சுடுவேன்டா அந்த மாதிரி. அப்புறம் இவனை காலி பண்ணுவாங்க. நான் மெடிக்கிட்லாம் சுற்றிட்டு போய் அடிக்கலான்னு பார்த்தா இவனை காலி பண்ணி வச்சுருவாங்க. இந்த மேட்ச்சில் இந்த 2 மேட்சுமே கண்டினியூஸாக போயா அடிப்பேன் கைஸ். பூயா அடிப்பேன் கைஸ். போயானே வாயில் வருது. டேய்ச்சே செத்துட்டேன். ஆனால் அவங்க டீமில் ஒருத்தனை அடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். 2v1 போயிட்டுருக்கு. நம்ம டீம் தான் ஜெயிப்பாங்க எப்படின்னு தானோங்க கைஸ். ஏசுங்க இவன் ஏசு பயங்கரமான ஏஸாக இருக்கும் போல. தப்பு பண்ணிட்டேன் கைஸ். 2 நான் ஏஸ் அடிக்கிறதே பெரிய விஷயமா 2 ஏஸையும் எடுத்து ஷார்ட்ஸ் எடுத்து போட்டேன் பாருங்க. தனித்தனியாக ஏஸை ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கலாம் கைஸ். அப்போ தான் கரெக்டாக வந்துருக்கும். 2 ஏஸையும் ஒரே சமயத்தில் போட்டு அவ்வளோதான். இன்னொரு ஏஸ் அடிக்கவே முடியல என்னால். அதனால் நான் இன்னிலேருந்து ஏஸ் அடித்தா தனியாக ஒரே ஒரு ஏஸ் மட்டும் வீடியோ எடுத்து போட்டுடலாம், வீடியோவில் ஷார்ட்ஸாக போட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து மாற்றி வச்சிடலாம் அவ்வளோதான். எஸ் நோ கரெக்டாக இருக்கு. இந்த மேட்ச்சில் ஒன்று நடக்கும், நீங்களே பாருங்கள். இது இல்லை, இது ஆக்சுவலாக இது இல்லைன்னு நினைக்கிறேன், வேறு ஒன்று. இது விச்சிஸ்டர் கன் க்ளோவால் போட்டு விச்சிஸ்டர் எடுத்துகிட்டு வந்துப்பேன். இந்த இதில் 2த்தையும் மேக்ஸ் பண்ணிவிடுவேன். 2 கலர் ஜொடிக்கும். ஹெட்ஷாட்டு நாக்டவுன் ஆனுக்கு ஹெட்ஷாட்டு அப்கிரேடு பண்ண முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் ஓகே. நாக்டவுன் ஆனால் டேமேஜ் நாக்டவுன் ஆகணும் வச்சா கூட டேமேஜ் போகுதுல, அதில் வந்து மேக்ஸ் பண்ணிடுச்சு. நல்ல வேலை ஹெட்டு போச்சு. நம்மளுக்கும் ஸ்கோர் போர்டில் டேமேஜ் வரும். 75 இப்போ எவனா அடிச்சிட்டானுங்களா? அவனை தான் அடிச்சிட்டாங்க. ஏன்னா இது போயிடுச்சு. G36 வச்சுன்னுக்கிறேன். நான் கூட பாட்டு பையன் ஏதாவது பெரிய கன்று வச்சுட்ருப்பான் அப்படின்னு நினச்சேன். ஏய் இந்த மேட்ச் நம்ம தோற்றுருவோமா என்ன தெரியல. நான் தான் இவன் அடிப்பேன். எஸ். அப்புறம் இந்த கிளிப்பு இந்த வீடியோ ஃபுல்லாகவே இப்போ இந்த வீடியோ எடுத்துருவேனா. அப்புறம் இதோ வீடியோட இன்னொரு காப்பி இருக்குமா, அதை எடுத்து நான் வந்து ஷார்ட்ஸாக போடலன்னு இருக்கேன். ஷார்ட்ஸாக இந்த அடிச்சிருப்பேன் இந்த மேட்ச்சில் ஒரு நாளைக்கு இல்லை அப்படி அதுலேயே ஒரு டபுள் ஸ்னைப்பர்லாம் எடுத்து விளையாடிருப்பேன். அதெல்லாம் காட்டி ரீல்ஸ் போடல. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிச்சேன்னா, மீம்ஸ் போட்டால் தான் நிறைய வியூஸ் வருது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறான். இந்தமாதிரி ஃப்ரீ ஃபயர்லாம் போட்டால் ஃப்ரீ ஃபயர் ஏஸ் அடிக்கிறது. அப்புறம் கேம் பிளேலாம் அவ்வளோவா போட்டுக்க மாட்டேன், வேறு ஏஸ் அடிக்கிறது மட்டும் தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோஸில் ஷார்ட்ஸில் ஏஸ் அடிக்கிறது போட்டேன். கொஞ்சம் 1000 வியூஸ் தான் நினைக்கிறேன். 1000 வியூஸ்லேயே 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டானுங்க. மீம்ஸ் கூட 1000 தான் போகும், ஆனால் 2000லாம் போகாது கைஸ். 1000 வியூஸ் தான் போகும், ஆனால் ஒருத்தன் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான். எவனா சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். MT53டா. இந்த இடத்துல எவனா எனிமி இருக்கானா? இல்லை. ப்ளஸ் ஐயோ இதை பண்ணோன்னு நினச்சேன். இப்போ தான் ஞாபகம் வருது, எடிட்டிங் பண்ணிக்கும் போது தான். வேற ஒன்றும் இல்லை கைஸ். நான் பேசுகிறதே உங்களுக்கு சரியாக கேட்காதுன்னு நினைக்கிறேன். நான் எடுத்து வீடியோ பார்த்தா ஃபுல்லாக கன் ஷாட் சத்தம் தான் கேட்குது. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதே கேட்கல. அதனால் இந்த வாய்ஸ் ஓவர்லாம் முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்காக இந்த ஃபஸ்ட்டு கேம் சவுண்டு இன்கேம் நாய்ஸ் வந்து சவுண்டை வந்து கம்மி பண்ணி வச்சிடுறேன். நான் பேசுகிறதும் கேட்கும், ஆனால் கேமில் வர ஷூட்டிங் சவுண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக கேட்கும். வேறு ஒன்றும் இல்லை, நான் பேசுகிறதுலாம் உங்களுக்கு கிளியராக கேட்குமான்னு சொல்ல முடியாது, கேட்கும், புரிஞ்சுக்கலாம்.
ஏன்னா என் ஃபோனை டம்மி ஃபோனு. இப்போ இந்த எடிட்டிங் பண்ணும்போதே கைன் மாஸ்டரில் எடிட்டிங் பண்ணிடணும், வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். அப்புறம் கட்டு இதெல்லாம் போட்டு கட்டோட பண்ணலன்னு வச்சுக்கோ இந்த வீடியோ அப்படியே தான் போடுறேன். இதுக்கே எப்படி ஆகுதுன்னா லைட்டு ஹீட் ஆகுது. அதான் எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த ஃபோனில். அப்புறம் இந்த இது வச்சு தாங்க நல்ல விஷயம் பண்ணுவேன். ஆனால் அந்த இடத்துலையும் டிமிட்ரி இருக்கான்ல, டிமிட்ரி ஸ்கில் இருக்குல்ல, டிமிட்ரி ஸ்கில்லால் ஒரு பெரிய குழப்பம், என் கில்லே போய்டும் ஆயிடுச்சு. அப்புறம் இதுவும் இந்த இடத்துல லாஸ்ட்டில் 2 பேர் நின்றுட்டுருப்பானுங்க. எவனோ ஒருத்தர் டிமிட்ரி போட்டு விட்டோம், அடிக்கிற ரிவ்யூனே இருக்கானுங்க. எவன் என் கில்ல ஓசி போட்டுருக்குது. இங்கே பாருங்க, இதை கூட ஓசி கில் எடுத்துட்டானுங்களா. இப்போ பாருங்க இவன் ரிவே ஆயிடுவானா. இப்போ இவனை கில்ல எடுத்துருவேன், அவ்வளோதான். இப்போ இவன் அடிக்கிறது பார்த்தா இவன் ரிவே ஆயிடுவான், இந்த கில்லு போயிடுவான்னு பார்த்தா இது. அப்புறம் இந்த கில்லு உள்ளே இருக்க கில்லு வெளில வந்துருமா என்னன்னு தெரில. ஒரே ஒரு கில்லு தாங்க அடிச்சிருக்கேன், ஒரே ஒரு கில்லு தான் 2 கில்லு அடிக்க வேண்டியது, ஒரே ஒரு கில்லு. அதுக்குள்ளே அவன் எப்படி அங்கே போனான். 75. ஏங்க நம்ம ஆப்மன் தமிழ் பிளேயருங்க. இப்போ தான் நானே அதை நோட் பண்ணிட்டேன். ஏன்னா பாருங்கள் தமிழ்னு போட்டிருக்கோம், ஆப்போனன்ட் இஸ் தமிழ் பிளேயர். நம்ம அடிச்சாச்சு. எத்தனாவது ரேங்க்கு அவங்க பாருங்கள், தமிழ் பிளேயர்னு எழுதியிருக்கோம், தமிழில் நேம் இருக்கும். இதே கண்டுபிடிச்சினா அவங்க தமிழ் பிளேயர். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் மேட்ச் போவோம். அப்பா இது தொலை தாங்க முடியலடா சாமி. இந்த அந்த வெளில போகிற எக்ஸ்மார்க் காட்டினா அட்லீஸ்ட் வெளில போயிடலாம் டக்குன்ட்டு. இந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். நம்ம யார் ஃப்ரெண்டு, இதுவே பழைய ஐடி தான், பேரை மாற்றிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எஸ்ஜிஆர்னு ஃபஸ்ட்டில் இருக்கா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில், அதான் என்னோடய உண்மையான ஐடி. அதுக்குன்னு தனியாக கில்டு வச்சு லெவல் 2 வரைக்கும் போயிருக்கு கில்டு, நானே ஓனா. அப்புறம் பிவிஎஸ் அப்படின்னு என் கிளாஸ்மேட்டு ரித்தீஷ் அங்கே இருக்குல்ல, அது எங்கள் அம்மாவோட ஜிமெயிலில் லாகின் பண்ண கேம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரீ ஃபயர்னாலே பிடிக்காது. அது ஒரு 2020 இது பண்ணுது. நான் எப்போயோ லாகின் பண்ணி பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு இதுதோ போட்டு சம்திங் போட்டு 5 வருஷம் ஓல்டு பேட்ச் எப்போயோ லாகின் பண்ணி போனான். அப்புறம் போய் அச்சீவ்மெண்ட்டில் போய் 1 2 3 4 எல்லாத்தையும் இது கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இதான் கைஸ் நான் சொன்னது, அசிங்கமாக ஒருத்தங்கிட்ட அடி வாங்குவேன் இப்போ தான். இதில் பாருங்களேன், நீங்களே சிரிப்பீங்க பாருங்களேன். அங்கே எவனோ இல்லைன்னு நினச்சிட்டேன் நான். இங்கே பார்த்தீங்களா டச்சியாக போட்டு யூஸ் பண்ண வேணாம், அந்த இடத்துல எனிமி உருவானுங்க கூட்டமாக, அது கிட்ட வந்தானே உட்காந்து. இப்போது ஒருத்தன் எனக்கு எட்டு பயங்கரமாக கொடுப்பேன் பாருங்களேன். இங்கே இருக்கானா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பாருங்க, டப்புன்னு அடிச்சிட்டான். யார் அடித்தானா, இதோ வடக்கன்னு தான் நினைக்கிறேன், தரல. இவன் தான் சருவன் தான் என்ன அடுத்தா பேர் சரியா தரல. இவன் தாங்க ரப்பா. இந்த தரல என்ன சரியா எடிட்டிங் பண்ணணும். அவன் தாங்க லாஸ்ட் வரைக்கும் மேட்ச் எடுத்துகிட்டு போய் தோக்குற அளவுக்கு ஆகிடும் இல்லை தோக்கே வச்சிருவான் ஒத்த ஆளானது. அது ஐ திங்க் 3 கில் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஏசி கிட்டத்தட்ட ட்ரிபிள் டேக் டவுன் எடுத்துட்டான். ஓகே, எல்லோரும் மெடிக்கெட்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தீங்களா இவன் தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாட் இந்த கன்று வேறு வச்சுடுவோமா, கைத்தோடு வச்சில்லை இவன். இவனை அடிச்சிட்டானா 2v2 தான், நல்ல இதுதான், ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கு. இப்போது 2v1 இப்பயும் பாருங்க, சின்ன ஜோன் வந்தோடனே ஈஸியாக அடிச்சிடுவான். அங்கே பாருங்க 1v1 இப்போ பாருங்க இவன் இருக்கானா, ஈஸியாக போய் ரிவைவ் பண்ணிடலாம். இப்போ ரிவைவ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த மேட்ச்சை பயங்கரமாக இழுப்பாங்க. நான் கூட ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு எனக்கு. ஓகே ஜெயிச்சிருவான் போல, நல்லா ரிவைவ்லாம் பண்ணுறானுங்க, மாற்றி ரிவைவ் பண்ணிக்கிறானுங்க அப்படின்னு. ஜெயிச்சிருவான்னு கட்சியில் பார்த்தா தோத்துட்டானுங்க. நீங்களே பாருங்கள் அந்த அசிங்கமான தோற்று தருணத்தை. எட்டு கூட அடிக்க மாட்டேங்கிறாங்க, அதான் எனக்கு பிடிக்கல. யூஎஸ்பி வச்சு ஏதோ ஒரு 110 ஏதாவது கொடுப்பான்னு பார்த்தா கொஞ்சம் டேமேஜ் தான் கொடுக்குறான். இவன் பாருங்க அழகா 60 டேமேஜ் கொடுத்துட்டான். இதை கேல்குலேட் பண்ணுறது 60 டேமேஜ். இப்போ ஸ்கை தச்சு போடுன்னு ஒரு போடு ஓடுவான், செத்துட மாட்டான், நாக் டவுன் ஆகிடுவான். இப்போ இவன் என்ன பண்ணுறான், இதை அமுத்திடுவான். இப்போ என்னது ரிவைவ் பாட். அவன் டக்குன்னு ஜோன் ஜஸ்ட் மிஸ்ஸில் ரிவைவ் ஆகிட்டான், எல்லாம் செத்துட்ருப்பான். இப்போ இவன் தாண்டி போவானா, டொப்புன்னு ஒரு அடி நாக் டவுனா. இப்போ இவன் தான் கொஞ்சம் விளையாட்டு கட்டும். இவன் இந்த பாட்டு இது கையில் சுடுது சத்தியமாக எனக்கு தரல, டொப்புன்னு ஒரு அடி செத்துட்டான், அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் எனக்கே வெறுப்பாயிடுச்சுன்னா யோசிச்சு பார்த்துக்கணும்.
அப்புறம் அதை சொன்னல, இவனை நான் அப்பயே போட்டிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கவே மாட்டான், ஒரு ரவுண்டு வேஸ்ட் ஆகிருக்காது. எனக்கு கிங்ஃபிஷர் கன்னெல்லாம் இதோ வரும், கிங்ஃபிஷர் கன்னே கிடச்சிருக்கு. நான் வேறு ஏதாவது MP5 கன் எடுத்துப்பேன். எல்லாம் அந்த ஒரே ஒரு ஸ்கைத்துக்கு ஆசைப்பட்டு கைஸ், எல்லாம் அந்த ஒரே ஒரு ஸ்கைத்து. ஓகே கைஸ், இந்த இது எப்போ தான் ரொம்ப வெறுப்பாகுது. ப்ளஸ் டிஃப்ரென்ஷியேட் கூட பண்ண முடியல சம்டைம்ஸு, அந்த இது இருக்குதே தெரில. இப்போது ஃபுல் ரஷ் பண்ணி இந்த மேட்ச் ஜெயிக்கிறோம், ஜெயிச்சே தீர்றோம். எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரைஸ் ஆஃப் எக்ஸ்போர்ன்ட்டு மேலே ஒன்று காட்டுது. இந்த இடத்துல இருக்கும் போல. இந்த அந்த இடத்துல சே MP5லேயே அடிச்சிட்டான். சி இந்த ரவுண்டு தோற்றணும்னு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் போல. அவ்வளோதான். 2v2 தான் கைஸ், 2v2 தான் கைஸ், கரெக்டாக இருக்குது. ஐயோ டேமேஜ், ஐயோ ஜஸ்ட்டு உள்ளே போய் மெடிக்கேட் போடுறான். முடியலங்க இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது. உள்ளே போய் மெடிக்கேட் போட்டால் கொஞ்சம் இன்னும் குறைஞ்சா போகுது காசு. இந்த நேரத்துக்கு AWM தான் ஒன்று சாவடிச்சு விட்ருப்பான். எப்படி அங்கே 100+ டேமேஜ். இப்போ அங்கேருந்தே அடிக்கலான்னு நினைக்கிறேன். திக் நிமிடங்கள். அட்ரா அப்படியே அவன் கில் எடுத்துட்டான். அவன் கில் எடுக்க போகிறான். சொன்னேன்ல, அந்த பக்கமாக சுற்றிட்டு வந்தானே அவன் எடுத்துட்டான். லோ லெமோட் போடுறான். அதுக்கு வேறு ஆப்போனன்ட் டீம்லேருந்து 50 ரூபா காசு அனுப்புகிறான். யார் கீழே இருக்கான் பார்த்தீங்களா, சர்க்கிள் போட்டு ஆவின் சம்திங். இப்போ நம்ம வந்து MP5 எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டீம்மேட்டில் பிடிச்ச விஷயமே, இந்த இது கேட்டாலும் தந்துடுவாங்க. ஓரளவுக்கு இந்த இது கேட்டாலும் தந்துடுவாங்க. லைக் இந்தமாரி குளோவால் ஏதாவது ரிக்வஸ்ட் கொடுத்தாலே அக்செப்ட் பண்ணுறோம். இப்போ கூட பாருங்கள், குளோவால் இருக்கும், அப்படியே தந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அமைச்சிருப்பேன். இதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 900 ருபீஸில் அவ்வளோவெல்லாம் இருக்காது. யார் 400 ரூபா 200 ரூபா அந்தமாரிலாம் அக்செப்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல போய் நிற்போம், எவனா வந்து அடிக்கலாம். இந்த இடத்துலையும் கில் எடுப்பேன். பார்த்தீங்களா, இது ஹெட்டா என்னன்னு தெரில எனக்கு. வேறு இந்த இடத்துல வேறு கூட்டமாக வந்துடுவானுங்க ஃபுல்லாக. பார்த்தீங்களா, இங்கேருந்து அடிக்கலாம் பார்த்தா அவனே நாக் டவுனு. நான் இதுக்கு சுட்டேனே தெரில. அடிச்சிருவானுங்களா? ஹெட்ஷாட் தாங்க, அந்த 94 டேமேஜ் ஹெட்ஷாட் தான். உள்ளே அந்த இது பண்ணுவாங்க. இந்த வீடியோ வேறு முடிச்சுட்டேன். எங்கள் அம்மா இன்னொரு வேலை வேறு கொடுத்துருக்காங்க. வேலையாக கொடுக்குறாங்க. இந்த சேனல் வேலை எவ்வளோ நேரம் இருக்குது, எவ்வளோ நாள் இருக்குன்னே தெரில. திடீர்னுட்டு எத்தனாவது January 5 ஸ்கூல் திறக்குதா, அதுக்கு மேலே ஃபோன் கொடுப்பாங்க வேறு தெரில. கொடுத்தா சரி. தோற்றுடும் இந்த MP5 3 வச்சுன்னுக்குறாங்க. MP5 3 சிப்பு போட்டு வச்சுருக்கான். AWM எடுக்கலாம் கைஸ். AWM எடுக்கிறோம், 150 கொடுக்குறோம். குளோவால் இது கொடுத்துருக்கேன். குளோவால் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 300 ரூபா தானே, பொச்சு போட்டோன்னு விட்டா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல மட்டும் ஒரு F1 டிரைவர் வந்து, அந்த நடுவில் F1 டிரைவர்கள்லாம் ரீல்ஸில் பார்த்தேன், கேட் அளவுக்கு ரியாக்ஷன் ஸ்பீட் இருக்குமா. அதாவது இப்போ வந்து F1 டிரைவர் எடுத்துன்னு வந்து, இதாப்பா இதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அந்த இது நடுவில் இருக்க ப்ளூ கலர் ஏம் வந்து எப்போ ரெட்டு கலரில் மாறுதோ நீ விட்டுடணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ இது ஒரு மில்லி செகண்டுக்குள்ளேயே, 1 மில்லி செகண்ட்லாம் இல்லை, ஒரு 200 300 தெரில எவ்வளோ மில்லி செகண்ட்லாம் இருக்குன்ட்டு அதுக்குள்ளேயே டக்குன்னு விட்டுருவாங்க. எனிமி டேமேஜ் வந்துடும். அப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, சீக்கிரமாக ரியாக்ஷன் ஸ்பீடு. ஸ்பைடர்மேன் கூட ரியாக்ஷன் ஸ்பீடு பயங்கரமாக இருக்குமா. இவன் அடிக்கலாம். இன்னொருத்த வரான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஸ்டெப்பு சத்தம் கேட்டிக்கினே இருக்குது. எனக்கு அல்லா இருக்குது. க்ரீன் டேவெலாம் வந்துட்டு போட்டானா. இங்கே தான் இருக்கான் பையன். சுடலான்னு பார்த்தேன் ஜஸ்ட்டு. இந்த இடத்துல ஒரு இடம், இந்த இடத்துல ஒழிஞ்சிக்கலாம். 150. சே, இப்போ மட்டும் என்கிட்ட இன்னொரு ஸ்னைப்பர் இருந்தால் யோசிச்சு பாருங்களேன். டேய் உள்ளே போடா. இவனே ஏஞ்சி வந்துடுவான்னு நினைக்கிறேன் உள்ளேருந்து. டேமேஜ் கொடுச்சே சாப்பிடுச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ நார்மலாக போய் இருக்குது. இன்னும் ஒரு 2 ரவுண்டு ஜெயிச்சாலே போதும், நாங்கள் பூயாக அடிச்சிடுவோம். இது இருக்குது, இதை வச்சு விளையாடலாம். ஓகே கைஸ், டபுள் ஸ்னைப்பர் எடுக்கிற நேரம் வந்துடுச்சு. டபுள் ஸ்னைப்பர் எடுக்கலாம்.
இப்போ உங்களுக்கு எல்லாம் கிளியராக போன வீடியோ பார்த்தேன் கைஸ். அதை விட்டுருங்க. அதான் நாய்ஸ் தான் சொன்னதே சொல்லினுங்கிறேன் பாருங்க. அப்புறம் உங்களுக்கே கடுப்பாகி வெளில போயிடுவீங்க. என்னோட யாராவது விளையாட ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் டிஸ்கார்ட் லிங்க் சேனல் இதில் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே டபுள்ஸ் அந்தாங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கான் எல்லோ கலரில் தெரிஞ்சான். 150 விட்றா. ஏ 150 போச்சு. உள்ளே 2 பேர் இருக்காங்க. இல்லைன்னா இந்த நேரத்துக்கு 150 கொடுத்துருந்தா செத்து போயிருக்கணும். இது உள்ளே விடுவோம். இறங்கிட்டான் ஒருத்தன் இறங்கிட்டான். இல்லை இன்னொருத்தனா இது. இது ஒன்றா இருக்கான் அங்கே இன்னொருத்தன் கூட 100. இவன் இறங்கிட்டான்ப்பா. யாருக்கு 150 கொடுத்தேன்? எனக்கே குழம்புதுப்பா. அப்போ இது இருக்கா, இதை வச்சு இதை போட்டு அப்படியே இங்கே ஜம்ப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல இருக்கும்போதே செத்துட்டு விட்டானுங்க. இந்த இடத்துல இது மேலே ஏறலாம். அந்த இடத்துல டஸ்ட்பின் குப்பை தொட்டி இருக்குல்ல, அது மேலே ஏறி அந்த வீட்டு மேலே ஏறலாம். ஏங்க நான் தாங்க ரொம்ப கீழே இருக்கேன். ஏடபிள்யூ மெத்தாலே இதான் எனக்கு பிடிக்காத விஷயம். ஓசிகள் எடுத்துருவானுங்க. 200 ஹெச்பி இருக்குமா, 200 ஹெச்பி. அதில் 150 நம்ம ஜஸ்ட்டு 50 டேமேஜ் தான். நான் ஸ்விட்ச் பண்ணுறதுக்குள்ளேயே அடிச்சுட்டு போயிடுவானுங்க. தட் இஸ் த ப்ராப்ளம். ஆனால் டேமேஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் அதிகமாக இருப்பேன். ஆனால் இந்த மேட்ச்சில் அதிகமாக இல்லை நான் சம்டைம்ஸ். ஆனால் மிச்சவங்களோட அதிகமாக ஓரளவுக்கு மீடியமாக இருப்பேன். டேமேஜ் நார்மலாக 1000 மேலே இருப்பேங்க. 1000 மேலே. இந்த இடத்துல எவனா வரானா? எவனும் வரல. நம்ம டீம்மேட் ஃபாலோ பண்ணியே போகலாம். $. அது இதோ மல்டிபிளே. என்னது அது? என்னது? XXX பேர் தாங்க சொன்னேன். பேர் அதானே. இருங்க நான் ஸ்கோர் போர்டு பார்ப்பேன், அப்போ சொல்லிக்கிறேன். இது வேறு சரியாக தரல எனக்கு. ஓகே எத்தனை பேர் இருக்கானுங்களே தரலையே. நம்ம இது மேலே ஏறிடலாம் கைஸ். இவனுக்காக வெயிட் பண்ணுவேன். தாம்சன் எக்ஸ் இருக்குது. அந்த தாம்சன் எக்ஸ் எடுத்துக்கலான்னு யோசித்தேன். அப்புறம் வேணாம் இதுக்கு. எங்கே இந்த இடத்துல நிற்கிறான். அவனுக்கு ஒரு 150. அப்பாடி. டிமிட்ரி. பாட்டு பையன் குளோவால் போட்டு அவன் வேற போய் கில்லு போச்சுங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. ஆல்ரெடி ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது டைம் இல்லை. அப்புறம் டைம் இருந்தது. அப்புறம் வெளில போயிட்டெல்லாம் வந்துட்டோம். வெளில போகிற வேலை தான். அப்புறம் கேன்சல் வெளில போயிட்டே வந்துட்டோம். ஆனால் அதுலேயே நிறைய பார்ட்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை கைஸ் பாய். அப்புறம் பேரை பார்க்குறேன்னு சொன்னேனே, பேரை பார்த்துக்கோங்க கைஸ். $. மல்டிபிள் XXX. ஓகே கைஸ் பாய்.